தான் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்காரியா விலாக். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தியோட ஊருக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வெங்கடாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் என் கையில் ஒரு இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கூட இங்கே பார்த்துருக்கேன்னு வச்சுருக்கேன். நிறைய பேர் கோல்டே வாங்க முடியாமல் இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டை உருக்குறது வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து மோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் என் கையில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராமு, ஒரு 2 கிராமு, ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பெருசு. இது வந்து சில்வரு, காப்பர் அதெல்லாம் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரிங்கிட்டலாம் இதை வச்சுருப்பாங்க. இப்போ கோல்ட் ஸ்மித்ஸ் அவங்கக்கிட்டலாம் இதை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி பண்ணுறாங்க, இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குமே ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்காரு. அவர்கிட்ட நம்ம அதை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். எப்படி செய்வீங்க? என்ன மண் எடுப்பீங்க? இந்த மண் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து வருது. அது எடுத்துட்டு வந்து உணர்த்தி ரோட்ல கொட்டணும். ரோட்ல கொட்டி வாரின்னு வந்து தெளிக்கணும். மாவட்டத்தில் தெளிச்சு அந்த சேரு கரைச்சி ஊற்றணும். கரைச்சி ஊற்றி செய்யணும். அதுவும் மண் பேஞ்சி போடணும். பேஞ்சி போட்டு செய்யணும் சக்கத்தில். இப்போ இது கொஞ்சம் காஞ்சிச்சு பக்கான தேய்க்கணும். அடி தேய்க்கணும். தேய்க்கணும். இது அடி எப்படி இருக்குது? ஆமா ஆமா சமமா எப்படி இருக்குது? அதுதான் அதான் வேலை. இதுல சைஸ் வரையா வரும். இது பெரிய சைஸ். ஒரு பெஸ்ட்ல இருந்து வரும். இது பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிருவீங்களா? அது எடுத்து அப்படி செய்யட்டும். காலையிலே எழுந்துட்டீங்க பல்ல? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்குங்களா? பிசைஞ்சு இதுக்கு மேலே வேலை செய்யணும். மண் இல்லை ஆயிடுச்சு. அதனால இந்த பொடி மண்ணோட போட்டு இதை பிசைறீங்க. எவ்வளோ பவுடர் மாதிரி இருக்கு சித்தப்பா. இந்த மண்ணு தான் இப்படி ஆச்சாமாமா, இல்ல அந்த களிமண்ணோட இந்த மண்ணை போட்டு பிசைறீங்களா? களிமண்ணோட போட்டோம்னா உருக்கு தாங்காது. தங்கம் உருக்கு தாச்சு. அதனால அந்த தங்கம் உருக்கிற தாங்காதுன்னுட்டு இந்த மண்ணோட போட்டு பிசைறீங்க. மண்ணு போடக்கூடாது. அது போட்டா தாங்காது. இது ஒரு மண்ணு தான். இந்த மண்ணு மட்டும்தான். ஓ, இந்த மண்ணை தான் தண்ணி போட்டு இப்படி மாவு மாதிரி ஆயிருக்குங்களா? தேங்கி எடுத்து போடுவோம். இது என்னது? இதுல ஊத்தி பேயதான். காமிச்சல நேத்து. ஆமா ஆமா ஆமா. அது முன்னாடியே ஊற வச்சிரணுங்களா? அது கரைச்சி எடுத்து தண்ணி எடுத்துட்டு அப்படியே எடுத்து பேஞ்சிக்கிட்டு கெட்டியாவது. கெட்டியா அதே தான். இருப்பாங்க இல்லைங்களா, அது வச்சுட்டாங்க. இங்க வந்துதான் அந்த மண்ணு வேலை தெரியும். ரோட்ல 5 மணிக்கெல்லாம் கொட்டி பஸ் லாரி எல்லாம் அது மேல ஏறி மெஞ்சி போகும். அது வாரணும் ஜெலிக்கணும். இது ஜெலிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமா, பிசிறு நகையெல்லாம் வருது இல்ல, அது இதுல போட்டு உருகி போட்டு செய்யும். நீங்க கிருஷ்ணகிரிக்கு தான் சப்ளை பண்றதுங்களா? இதெல்லாம் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை, மதுரை. எவ்வளோ சப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க? எவ்வளோ சப்ளை பண்ணுவீங்க? எவ்வளோ எடுப்பீங்க? ஆமா, ஆர்டர் எவ்வளோ வருதோ அதுக்கு பொறுத்து. இப்போ டவுன் கம்மி. நகை விலை ஏறிடுச்சு. ஆமா ஆமா. நகைலாம் 10 நாளைக்கு ஒரு முறை 10,000 15,000 இருக்கும். இப்போ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. எவ்வளோ நாளா மாமா இது செய்றீங்க? எவ்வளோ நாளா மாமா இது செய்றீங்க? இதான் எங்க தாத்தா கத்து தெரியுங்க.
தாத்தா செஞ்சாரு, அப்பா செஞ்சாரு, எங்க சித்தப்பா செஞ்சாரு. பரவாயில்ல, அந்த வேலை விடாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். இதுதான், வேற என்ன இல்லை. ஆனா அதுக்கு தேவை வருமானம் இல்லை, கம்மி தான் இது. அப்படிங்களா? ஆமா, உழைப்பு ஜாஸ்தி. ஆமா, இதுவே எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஆமா, முன்னெல்லாம் கையில் ஆடுவோம், மிஷின்ல கோல் போட்டு ஆட்டுவாங்க, செட்டிப்பானி கூட. இப்போ நீங்க இது மட்டும் தான் செய்யறது? ஆமா, மீதி இருந்தா பசங்க ஐட்டம் எல்லாம் உருண்டைங்க, சொப்பு, அடுப்பு அதெல்லாம் கூட என்ன மொந்த வெள்ளையும் செய்யணும், அடியா இருக்கு. மீதெல்லாம் எல்லாம் வளைக்காயின்னு விற்கிட்டான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க மாமா? இதுக்கு அடுத்து இது என்ன பண்ணுவீங்க? இதுக்கு அடுத்து வந்து காய வச்சு மட்டை, தேவை மட்டை, உச்சிக்காய் மட்டை, அது அங்கே கீழே மூடி வச்சுக்கிறோம். அந்த தாப்பாய் போட்டு மூடி வச்சிருக்கீங்களே, அது எடுத்துன்னு வந்து நம்ம சூளை போடணும். சூளை அங்கே கீழே காப்பி இருக்கிறது எங்க மாமா? அதுவும் அதை சூளையில போட்டு வேக வச்சிருவீங்க. மட்டை போட்டு அதுக்கப்புறம் இதை கொட்டுவோம். ஒரு எவ்வளோ முடியுதோ தோரவை கொட்டி வச்சுட்டு ஒரு 2 அடி 3 அடி வரும். அப்புறம் கொட்டி பற்ற வச்சிருவோம். நம்ம அடுப்பு வந்துருக்கோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். மறுநாள் பிரிக்கலாம். இது முடிச்சு அந்த இது வச்சிருக்கீங்களா மாமா? இது முடிச்ச இது வச்சிருக்கீங்களா? வேக வச்சு வேக வச்சு அது மட்டும் காட்டுங்க. இல்ல இல்ல, இது முடிச்சுட்டு தான் காட்டுங்க. உள்ளக்கு இங்கே ஏற்றணும். இது பாருங்க, இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாகவே அது தாங்க பிஸ்னஸ். இங்கே எவ்வளோ சின்னதாக இருக்குது. எனக்கு இது பார்த்ததில்லை, அதனால் இனிஷியலாக பார்த்த உடனே பாப்பாக்கான சொப்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதில் நகையெல்லாம் உருக்குவாங்க இல்லைங்களா, ஆச்சாரிங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட இதுக்காக பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து மண் எடுத்துச்சு வந்து இது பண்ணி சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி எல்லா நகை செய்கிறவங்களுக்கும் ஆச்சாரிங்களுக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. நமக்காக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எடுத்துச்சு வந்திருக்காரு, அதை பார்க்கலாம். அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கு மாமா. ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கு. பின்னாடி போய் போங்க, இவ்வளோ குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு பாருங்க, அழகா இருக்கு மாமா. இதோட குட்டி கூட வரும். ஆமாம், இதுல பெருசு. சூப்பர். அவர் பெருசு காட்டுறதுக்காக நம்மளை எடுத்துட்டு போறாரு. இது என்னது? களிமண். எதுக்கு? அடுப்பு, சொப்பு, உண்டி எல்லாம் சேர்த்து. அடுப்பு, சொப்பு, உண்டி எல்லாம் செய்யறது. இந்த மண்ணு தான். வரேன்டா. இந்த மண்ணு தான். இது எதுக்கு மாமா? இதுதான் அது செய்யறது. சொப்பெல்லாம் செய்யறதுங்களா? இதுதான் கிருஷ்ணகிரியிலிருந்து எடுத்துட்டு வருது. தேங்காய் மட்டை. தேர் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இதில் கட்டி கத்தி ஊற்றி கப்பி வெளியே போட்டுருவோம். இது கப்பி, இது கரைக்கிறது. கரைச்சி இது மாதிரி கப்பி வெளியே மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி அழகு. இந்த மாதிரி கெட்டி ஆகணும். அந்த தூள் தெளிக்கிற மாதிரி அந்த தூள் அதுவும் பேஞ்சி செய்யுது. இது தண்ணியாக இருக்கும், இதுமாதிரி கச்சி ஊற்றிடுவோம். இது தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எது பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த மண்ணை வச்சு என்ன பண்ணுவீங்க? அந்த மண்ணை என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் கொட்டுவோம். ரோட்டில் கொட்டி மிஞ்சி ஒரு 2 மணி நேரம் மேயணும். மெஞ்சிட்டு தூள் ஆகும். தூளாக வாரணும் வந்து ஜெலிக்கணும். ஜலல அந்த ஜலல இந்த ஜலடை இந்த ஜலல ஜெலிக்கணும். மாவு ஜலடையில் ஜெலிச்சுட்டு ஜெலிக்கணும். அந்த தூள் வந்து விழுவும். அந்த தூளும் அந்த சேருக்கு பேர். ஆமாம், அந்த சேரு எடுத்து பேருது பிசைஞ்சு பிசைஞ்சு சக்கத்தில் போட்டு செய்வோம். சக்கரை காமிக்கிறோம். இருக்கு மாமா. இதுதான் பெரிய மோசங்க. ஆமாம், இந்த பெரிய தங்கம்லாம் உருக்குறதுக்கு இது தங்கம். இது இருக்க மாட்டாங்க, செம்பு இருக்குது. செம்பு இருக்கிறது. இது போயிடுச்சு.
ஆனால் இந்த சைஸில் தான் இருக்கும். ஆமாம், இதோட பெருசு கூட இருக்குது. ஆஹா. ஆமாம். இப்போ நமக்காக செஞ்சு காட்ட போகிறாரு. எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாங்க. இது மிஷினில் பண்ணுறதா மாமா? நல்லா கையில் ஆடி செய்வோம். ஆஹா. அழகாக இருக்கு மாமா. சுற்றி போட்டுக்கிறியா? அழகா குட்டியா, இதுதாங்க குட்டியா மோசை. நமக்கு எல்லா ஷேப்லேயும் ஒவ்வொன்று செஞ்சு காட்டுறாருங்க. ஆஹா, குட்டி பானை மாதிரி. ஆஹா, இந்த குட்டி பானைக்கான மூடி அழகா இருக்குமா. அகல்லாம் செய்வீங்களா? அதெல்லாம் இல்லைங்களா? எல்லாமே செஞ்சு காட்டுறாருங்க நமக்காக. இது என்னது மாமா? அகல். ஆஹா, இது எத்தனை நாள் மாமா காய வைக்கணும்? இதெல்லாம் ஒரே நாள், அதெல்லாம் 2 நாள் காய்க்கும். ஆஹா, இதெல்லாம் ஒரு நாளில் காஞ்சாலே போதும். ஆமாம். இது அடுப்பு. ஆஹா, பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கிற அடுப்பு. இது என்னது மாமா? இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்க. பயங்கர வேலை, கலைநயம் பயங்கரமாக வேணும். அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். இவ்வளோ அழகாக பண்ணி நமக்காக காட்டுறா இருப்பாங்க. இவங்களது மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த கடை. அதனால் கொஞ்சம் சத்தமாக நாய்ஸியாக இருக்குது. கடையிலேயே வச்சு பண்ணுறாங்க. இது என்னது மாமா? ஊதவத்தி ஸ்டாண்டுங்களா? உண்டி 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 உண்டி, குட்டி உண்டி, க்யூட்டான உண்டி. ஓகே மாமா. கிளாஸும் பண்ணலாம், கிளாஸும் பண்ணலாம். ஆஹா, புது வயிறு எங்கப்பா இருக்குது? மேலே ஆயிடுச்சு, அதெல்லாம் எங்கப்பா மேலே வைக்க மாட்டேன். எங்க
பாத்ரூம் இல்லை மேலே அந்த பாக்ஸில் இருந்தது கீழே ஆமாம் மேலே பாத்ரூம் கை கால் அவ்வளோவா வேற எப்படி கிளாஸ் நீ ஒரு முடிவோட தான் வச்சுக்கிறேன் அந்த பெரிய மோசை காட்டினீங்களே அது பெரிய காப்பர் உடுக்கிறதுக்கான மோசை பெரிய மோசை மூடி போட்டு சொப்புக்கு அது பேர் மூடி நல்லா இருக்கு மாமா சரி மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா போடுறேன் மாமா போட்டுட்டு உங்களுக்கும் நான் அது அனுப்புறேன் அந்த மோசடி நீங்க தானே பெருசுமா செஞ்சு வைப்பா அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அப்படியே பவுலுக்கு என்ன மாதிரி பண்ண அது கொஞ்சம் எடுத்து அது மோசடி சின்ன வயசுல அப்படியே வரிசையா செஞ்சேன்னா அப்படியே பவுலுக்கு யூடியூப்ல ஆமா ஆமா அதுக்கு பவுலுக்கு என்ன மாதிரி தெரியும் அப்பனா ஒரு நாள் ஆகுது இதுமாரி பொருளுங்க போட்டு வைக்கிறதுக்கு செஞ்சு கொடுப்பேன்ல ஒரு பேசு இப்படி கிண்ண மாரி மூக்கு இல்லாம அது மாரி மோசை விடு போதும் அது அதெல்லாம் போட்டு வைக்கிற கிண்ணம் தாங்க இப்போ நமக்கு அவர் செஞ்சு காட்ட போகிறாரு. அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஆமா ஆமா அதெல்லாம் போட்டு வைக்கிறேன். இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சு பண்றாங்களே மினியேச்சர் கிச்சன், அதுக்கான இதுக்கு அது இல்லாம வைக்கிறீங்களாக்கா நீங்க? வேணும்ன்றது அப்படியே செட்டா செஞ்சு கொடுக்கறதா. அது ஒருத்தரே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல இது பண்றதுக்காக வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு செட் பண்ணி அது ஒரு மாடல் செய்யறாங்க. நீங்கள் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்கக்கா, நான் அதில் அப்படியே போட்டு வைக்கிறேன். அதில் யூடியூப்பில் இந்த மாதிரி சின்ன மினியேச்சர் கிச்சனுக்கு வேணும்னா அண்ணா கிட்ட மாமா கிட்ட வந்து கேட்டால் மாமா செஞ்சு தருவார். 1 வீக் சொன்னீங்களா நான் செஞ்சு ஆர்டர் கொடுக்குறேன். சரிக்கா. ஆமாம், இப்போ நிறைய ஃபேமஸாக அந்த மினியேச்சர் கிச்சன்னு குட்டி குட்டி பாத்திரம் வச்சு சமைக்கிறது தான் ஃபேமஸாக போகுது. பாருங்க, நான் எதிர்த்தமாக அந்த மோசை பார்க்கறதுக்காக வந்தேன். ஆனால் மாமா கோஆப்ரேட் பண்ணி நிறைய இதை செஞ்சு காட்டினார். அப்போ தான் இதுவே தெரியும் மினியேச்சர் கிச்சனுக்காக. இது என்னது இருக்கா மாமா? தோசை தவாங்களா? பாருங்களேன், இது தோசை தவா, குட்டியான ஒரு தோசை தவா. இது வந்து கடுகு அதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வைக்கிறதுக்கானது. இது ஒரு பாத்திரம். இது அடுப்பு, குட்டியான அடுப்பு. இது அதுக்கு மேலே வச்சு பொங்கப்பானை மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு ஒரு க்யூட்டான மேலே தட்டும் வச்சுருக்காங்க. 1 வீக். இது கரண்டி வேறுங்க, இதுக்கு க்யூட்டாக இருக்குது. அது கிண்டுறதுக்கு கலர்றதுக்கெலாம் ஏற்ற மாதிரி க்யூட்டான ஒரு கரண்டி, சூப்பராக இருக்குது. மினியேச்சர் கிச்சன் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா 1 வீக் பிஃபோரே சொல்லிட்டிங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்கள் அது முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா நம்ம மாமா சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாரு. இது என்ன மாமா? இட்லி குழி பணியாரம்.
குழிப்பணியாரம். ட்ரை ஆனதுனால அந்த குழியை பெருசா பண்ணணும். ஆஹா ஆஹா. இது சின்ன குழியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ட்ரை ஆன பிறகு இந்த குழியை பெருசு பண்ணிப்பாங்களாம். குழிப்பணியார சட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன மாமா பண்ணுறீங்க? கடாய் கடாய் பண்ணுறாருங்க மாமா. இது ஆஹா. இப்போ இதுதான் ஃபேமஸாக போகுது, இந்த மினியேச்சர் கிச்சன்னு. தோசை தவா. ஆஹா, சூப்பராக இருக்குது. மாமா நமக்கு குட்டியான தோசை தவா பண்ணார். இது பெரிய தோசை தவா. இந்த குழிப்பணியாரத்துக்கானது இதை பெருசாக்கி அப்படி தருவோம். இது மாமா கடாய். கடாய் இந்த பக்கம் கைப்பிடி, அந்த பக்கம் அதெல்லாம் காஞ்ச பிறகு தான் செய்யணுங்களா? செஞ்சால் நல்ல ஃபினிஷிங்கோட சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. மினியேச்சர் குக்கிங் பண்ணணும், அந்த பாத்திரம்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாமாவை காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பரான ப்ரைஸில் நமக்கு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுப்பாரு. மாமா பண்ணுறீங்க நீங்களா? அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம நுணுக்க அந்த மாதிரி தட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான் மாமா இப்போ பண்ணுறாரு. ஆல்ரெடி ஆட்டுக்கால். சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. கரண்டியா மாமா? தோசை திருப்பி பாருங்களேன். கரண்டி தனியாக இல்லாமல் தோசை திருப்பின்னு வேற தனியாக பண்ணியிருக்காங்க. இப்படி உருண்டோம்னா அது கொஞ்சம் ட்ரை ஆயிரும். காஞ்ச பிரகாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேமா இருக்கு இல்லையா? கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு உருட்டணும்னா மெலிசா வந்துடும். ஆஹா. அடுத்த ஐட்டம் ரெடிங்க. சாதம் வடிகட்டுற அந்த இதான் மாமா. அந்த ஜல்லத ஓட்ட தட்டுன்னு சாதம்லாம் நம்ம வடிகட்டுவோம் இல்லைங்க, அந்த தட்டு பண்ணுறாரு மாமா. இது எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். காஞ்ச பிறகு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது பண்ணினா இன்னும் சூப்பராக ஆயிடும். இன்னும் டீ கப்பு, டம்ளரு, குட்டி குட்டியான அந்த மினியேச்சர் கிச்சனுக்கான எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க. சூப்பராக பண்ணி தராங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். அவங்களோட கடை தாங்க இது. அவங்க கடையிலேருந்து தான் பார்க்குறோம். கடையிலேயே செஞ்சு தராங்க. டம்ளரா? டீ கப்பு காலி ஆகிட்டு இருக்கு. டீ கப்பு காலி ஆயிடுச்சுங்க. நம்ம பேட் டைமில் வந்துட்டோம் போல். டம்ளர் இருக்குது. இது எல்லாமே மினியேச்சர் கிச்சனுக்கான பாத்திரங்கள். பெரிய சாமானும் இருக்குது, குட்டி குட்டி சாமானாக இருக்கும். பாருங்க, கேட்ட உடனேவே டம்ளர் வந்தாச்சு. இது கப்பை நமக்காக செய்கிறாங்க. உங்களுக்கு மினியேச்சர் கிச்சன் அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா மாமாவை காண்டாக்ட் பண்ணுங்க. பாருங்க, க்யூட்டான டீ கப். கைப்பிடி வைக்கணும். கைப்பிடி காஞ்ச பிறகு வைப்பீங்களா மாமா? இது பண்ணிட்டு அப்படியே ஒட்டு. இது எடுத்துரு, போட்டோ பிடிச்சிட்டாங்க, இது எடுத்துரு. இப்போ அந்த டீ கப்புக்கு கைப்பிடி பண்ணணும் இல்லைங்க, அது காஞ்சாதான் பண்ண முடியும். ஆனால் நம்ம கேட்டதுனால இப்போ பண்ணுறாங்க. கொஞ்சம் காஞ்சணும், காஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். இவ்வளோ பொறுமை வேணுங்க அப்பா. க்யூட்டாக கைப்பிடி ரெடி. இப்போ மாமா நம்ம காட்ட போகிறாரு. செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இது ஆக்சுவலாக காஞ்ச பிறகு பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். நம்ம இப்போ கேட்டுக்கிட்டதுனால நமக்காக இப்போவே பண்ணுறாங்க. மாமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆஹா, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம வந்து 1 வீக் பிஃபோரே சொல்லிட்டோம் அப்படின்னா மாமா செஞ்சு வச்சுருவாங்க, நம்ம வாங்கிட்டு போயிடலாம். சூப்பர், தேங்க்ஸ் மாமா. ஸோ அவங்களோட கடையோட தான் நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், க்யூட்டான வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டில் அதோட கேப்போடு இருக்குது. உண்டி இதெல்லாம் வந்து கோவிலுக்கு பரிகாரம் இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இது அகல், இந்த சட்டிப்பானை சொப்பு, குட்டி குட்டி விளக்கு.
உப்பு ஜாடி சட்டி, உண்டியல், இந்த பாத்திரம், தண்ணி குடிக்கிற டேப்பு, இதில் எனக்கு பிடிச்சது இந்த தண்ணி ஜக்கும் வாட்டர் பாட்டிலுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியா ஃபுல்லுமே இந்த மாதிரி தாங்க இருக்குது.